நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பாலத்தின் மேலிருந்து காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண்ணை சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் கயிறு கட்டி மீட்டதன் வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி ஆற்று புதுப்பாலத்திலிருந்து காவேரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண்ணை அவ்வழியே சென்ற சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் கயிறை கட்டி மீட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியைச் சேர்ந்த 23 வயது மதிப்புத்தக்க ஒரு இளம்பெண் அவருடைய தாயாருடன் பள்ளிப்பாளையம் பகுதிக்கு வந்திருக்கின்றார். அப்பொழுது காவிரி ஆற்று பாலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென தாயாரிடமிருந்து அவ்வழியே நேரடியாக சென்று பள்ளிப்பாளையம் புதிய காவேரி ஆற்று பாலத்திலிருந்து அந்த இளம்பெண் காவிரி ஆற்றில் குதித்துள்ளார். அப்பொழுது அவருடைய தாயார் கூச்சலிட்ட பொழுது அங்க வந்து கொண்டிருந்த சரக்கு ஆட்டோவினுடைய ஓட்டுநர் அதை பார்த்து உடனடியாக பாலத்திலிருந்து கீழே குதித்து அந்த இளம்பெண்ணை மீட்டுள்ளார். அதேபடி கயிறை தூக்கி போட்டு அந்த இளம்பெண்ணை கட்டி மேலே இழுக்கும் அந்த வீடியோவும் தற்போது வைரலாகி வருகின்றது. தொடர்ந்து பள்ளிப்பாளையம் போலீசார் அந்த பெண்மணியை மீட்டு அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்த பொழுது சில மணி நேரம் ஆம்புலன்ஸ் வராததால் பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமாரினுடைய வாகனத்தில் அந்த பெண்மணியை ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவேரி ஆற்று பாலத்தில் தினந்தோறும் தற்கொலை சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில தொடர்ந்து பாலத்தின் மீது தடுப்பு சுவர் மற்றும் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பள்ளிப்பாளையம் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.